சோல்ஜர்ஸ் தமிழ்ல பார்த்த பல பேர் இன்னும் ப்ரோ சொல்றீங்க நிஜமாவே வந்து சீக்ரெட் வார்ஸ்குள்ள டிசியும் பாய்ஸும் வரப்போதா அப்படின்னு ஷாக் இருப்பீங்க. டிசியில எப்படி டார்க்கான ஒரு யூனிவர்ஸோ எப்படி பாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரகடான யூனிவர்ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் தான் மார்வல் அல்டிமேட் யூனிவர்ஸ். ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் வார்ஸ்ல வந்திருக்க வேண்டியது அல்டிமேட் யூனிவர்ஸ் தான். ஒரிஜினல் காமிக்ஸ்ல காட்டின அல்டிமேட் யூனிவர்ஸ் தான். இந்த அல்டிமேட் யூனிவர்ஸ் எப்படிப்பட்ட யூனிவர்ஸ் உண்மையிலே வந்து டிசி காமிக்ஸ் மாதிரி ரகடா பாய்ஸ் மாதிரி ஒரு இதுவா ஒரு யூனிவர்ஸ் மார்வல்ல இருக்குது நான் நம்பணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது. அது என்ன ஏது இந்த மாதிரி எப்படி வந்து சீக்கிரம் வாசம் வரப்போகுது என்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்றதா இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக பாருங்க. மார்வல் பற்றின கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஓகே புரியும். ஓகேவா அதாவது வீடியோ படம் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கீழே ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப் ஏற்றி விடுங்க. ஓகே வாரத்தில் போயிடலாம். நான் கந்தசாமி இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. மார்வல் காமிக்ஸோட ஒரிஜினல் ஒரு யூனிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 616 தான். அதில் நடக்கிற கதைகள் தான் ஒரிஜினல் கண்டினியூட்டியாக இருந்திருக்கும். அதுதான் டேரக்டாக நடந்து போயிட்டே இருக்கும். அது கூட தான் மார்வலில் சேர்ந்து எல்லா அதெல்லாம் உள்ளே இருப்பாங்க. அதை தவிர்த்து வந்து மல்டிவர்ஸ் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலுமே இந்த கேரக்டரோட கதைகள்லாம் வந்து கண்டினியூட்டியாக போகாது. மேபி ஏதாவது விட் ஆயிடுச்சு அப்படின்னா இது போகிறாங்க தவிர பெரும்பாலும் யூனிவர்ஸ் அழகான கதைகள் பெருசாக கொண்டு போக மாட்டாங்க. இந்த கதை நினச்சிங்க அவ்வளோதாங்க போங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரிஜினல் கண்டினியூட்டியாக வர்றது 616 தான். இந்த மாதிரி மார்வல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் அது கண்டினியூட்டி கடை பில் பண்ணி கொண்டு போனாலுமே ஒரு அளவு என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கடை ஈத்து மூணு வேண்டியதாண்டா இவரோட சேல்ஸ் ஆக மாட்டேங்குது வாங்க படிக்க மாட்டேங்கிறாடுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் கம்பெனி எழுதி வைக்கிற நிலைமைக்கு போனாங்க மார்வல். எப்போ அப்படின்னா 1996 டைம்களில் அந்த டைம் என்ன பண்ணாங்க நிறைய ரைட்ஸை வந்து கம்பெனிஸ் விற்று அதில் காசு பார்த்தாங்க. அவ்வளோ காசு பார்த்துமே அவங்களுக்கு பத்தல எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும் அந்த காமிக் கம்பெனி கொண்டு வந்துடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால டிசி கிட்ட வந்து மல்லு கட்டவே முடியல. என்ன சமாளிக்கவே முடியல. காரணம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரசிகர்களோட ரசனையும் இந்த மீடியமும் வந்து அப்கிரேட் ஆகிற மாதிரி இந்த டைம் வந்து இவங்களோட காம்பரேட்டரா இருந்த டிசி காமிக்ஸுக்கு வந்து பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. அவங்களோட கதை சொல்றதும் மாறி இருந்தது. அதான் டார்க் டோன் தெரியுமா? டார்க் டோன் அப்படியே மாட்டானுங்க அப்படியே டிசியில். இது மட்டும் இல்லாமல் டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டியோ காமிக்ஸ்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணி இதில் சொல்ல முடியாத சூப்பராக சொல்ல முடியாத கதைகள்லாம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. டிசி யூனிவர்ஸ் இல்லாமல் தனி கதையை ஆரம்பிச்சு வேற கம்பெனி ஆரம்பிச்சு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு டிசி காமிக்ஸ்ல கிளை நிறுவனத்தில் வந்த கதை தான் லியோ கதை. லியோ வளருக்கு இல்லையா அது ஒரிஜினல் காமிக்கோட கதை. அந்த காமிக் கதை அது டிசியில் வந்தது தான். பட் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசி எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இவங்களால மார்வலாக வந்து காமிக் பண்ணவே முடியல. இவங்களுக்கு என்னன்னா வந்து இந்த புச்சுக்கு அப்படின்னு இல்லாம கொஞ்சம் டார்க்கா சொல்லணும் கொஞ்சம் இதுவாக சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. சில காமிக்ஸும் பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா ஒரிஜினல் கண்டினியூ படிக்கிற பழைய ஆண்களுக்கு இது பிடிக்காம இருந்துச்சு. என்னது தப்பா டோனா போகுது அப்படின்ட்டு மார்வல் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக இவங்களும் கதையை எழுதி நம்மளும் வந்து டிசி மாதிரி மாறணும் கொஞ்சம் ராவா கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. அதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்வல் அப்படின்ற பேரை மார்வல் நைட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அது கீழே வந்து சில காமிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. பட் மார்வல் நைட்ஸ் வந்து பெருசாக வந்து சோபிக்கல. மார்வல் நைட்ஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னா சில ஹியூமன்ஸாக இருக்கிற அதாவது சொல்கிறது ரொம்ப சூப்பர் பவராக ரொம்ப சைஃபே இல்லாத சில சூப்பர் இருப்பாங்க தெரியுமா? பனிஷரு, பிளாக் விடோ, டேர்டெவில் இவங்கெல்லாம் வச்சு ஒரு புக் எழுதினாங்க. பட் அதுவுமே உங்களுக்கு பெருசாக சோபிக்கல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து டார்க்காகவும் இருக்கணும் ஒரிஜினல் கண்டென்ட்ல கையை வைக்க கூடாது. என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு தபால்ன்ற தோன்றியது மல்டிவர்ஸ் கதைகள். அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. மல்டிவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் யூனிவர்ஸ் அப்படி ஒரு யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணலாம். அல்டிமேட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஒரு புக் எழுதுறாங்க. இந்த கதை வந்து எந்த காரணத்தை கொண்டோம் 616 இருக்கிற ஸ்பைடர்மேனோட கம்பெனி ஆகாது. அவர் தனியாக போய் இவர் தனியாக போவார் அப்படின்ற மாதிரி போச்சு. இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட். வாவ் சூப்பரா இருக்குது இது ஸ்பைடர்மேன் கதை தேசா சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு பலவே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. காரணம் 616 ஸ்பைடர்மேன் கொஞ்சம் மெச்சூர் ஆனவர் வேலைக்கு போறவர். ஓகேவா? பட் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் வந்தவர் ஒரு யங்கானவர் மறுபடியும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒருத்தன் ஸ்பைடர்மேன் ஆயிட்டான். அவங்களுக்கு நவீன காலத்துக்குலாம் இருக்குது அப்படிடும் பொழுது அவருக்கு பிடிச்சிருது. சொன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஒரு கேம் வந்துடும் தெரியுமா? பணம் கூட இருக்குமே அந்த கேம் வந்து இந்த காமிக் பேஸ் பண்ணி உருவாக்கினது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அல்டிமேட் எக்ஸ்மேன் அப்படின்னு உருவாக்கினாங்க. அதுவும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்டிமேட் யூனிவர்ஸ் நல்லா இருக்குது எல்லாம் போகுது இதை வச்சு தொடர்ந்து கதை எழுதலாம் அப்படின்ட்டு அந்த இது தனி யூனிவர்ஸா மாத்தினாங்க. எப்படி வந்து ஒரிஜினல் யூனிவர்ஸ் வந்து 616 இருந்துச்சோ இது அப்படியே திருப்பி அது 616 அப்படின்றத 1610 அப்படி வச்சிருந்தாங்க. சோ வந்து 616 ஒரிஜினல் 1610 அப்படின்றது அல்டிமேட் யூனிவர்ஸ். ஒரு அளவு என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்வல் 616 கதை எழுதுறதை விட இதெல்லாம் போகுது இதே கண்டினியூ பண்ணலான்ட்டு தொடர்ந்து இதுகள் ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட ஆரிஜினல் ஸ்டோரிஸ் மாறி இருக்கும்.
இருக்கும். உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இதுல வந்து அவெஞ்சர்ஸ் கதை இருக்கும். அவெஞ்சர்ஸ் கதை வந்து அல்டிமேட்ஸ் அப்படின்ற பேர்ல அவெஞ்சர்ஸ் கதை சொல்லியிருப்பாங்க. அந்த புக் பயங்கரமான ஒரு சினிமாட்டோகிராஃபியா இருக்கும். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் இந்த அல்டிமேட்ஸ் கதை. இதுல இருந்து சில ஃப்ரேம்ஸ்லாம் அப்படியே எம்சியூல வச்சிருப்பாங்க. ஏலியன்ஸ் வந்து பூமி அட்டாக் பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்கோசம் இங்க போராடுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். சுட்டியில் ஒரு அவெஞ்சர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இருக்கா, மைட்டி ஹீரோஸ்ன்ட்டு சுட்டியில் அவெஞ்சர்ஸ் படம் போட்டிருப்பான், அனிமேட் படம். சாரி எனக்கு தெரியும். அதுவும் இந்த காமிக் பத்தி பண்ணதுதான். உண்மையிலே வந்து பயங்கர ஃபேமஸா போயிடுது, பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா தோர் ஆஸ்கார்ட்ல இருந்து வந்தவரா இல்ல வந்து ஒரு சூப்பர் சோல்ஜரா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்து எல்லாருமே நல்லவங்க கிடையாது. இல்ல பாதி பேர் வந்து ஆன்டி ஹீரோஸ் தான். குறிப்பா சொன்னா ஹல்க் வந்து பல கட்டிடங்களை உடைப்பாரு, காரை உடைச்சு கைக்குள்ள சாக்குவாருன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. இல்ல ஹல்க் கொலலாம் பண்ணுவாரு, சம்டைம்ஸ் கேனிபிளாம் ஆயிடுவாரு. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். இதே மாதிரி அயன்மேனுக்கு வந்து கத்திட்டு போயிட்டாங்க, அங்க ஒரு கண்டுபிடிச்சாரு, ஆல் கிரியேட்டர் கண்டுபிடிச்சாரு அப்படிலாம் கதை கிடையாது. தலைவனுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல நோய் இருக்கும், அதுக்கோசம் டெக்னாலஜி மூலியமா தப்பி ட்ரை பண்ணிருப்பாரு, அப்படியே அயன்மேனா மாறி இருப்பாரு அப்படின்ட்டு கதை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸ் சொல்லி மாத்தி அப்படி மாத்தி இப்படி மாத்தி கதை கொண்டு போயிருந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து கழுதி கட்டகம் ஆகணும் தெரியுமா, அந்த மாதிரி நிலைமை வந்துச்சு அல்டிமேட் யூனிவர்ஸுக்கு. இது என்ன ப்ரோ ஆச்சு அல்டிமேட் யூனிவர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, அல்டிமேட் யூனிவர்ஸ் வந்து முழுக்க கதை ரொம்ப வித்தியாசமான கதைகள் கொண்டது, ரொம்ப ராவானது. சரியா சொன்னா சில இதுல வந்து சில கதைகள் வந்து சில மார்வல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. குறிப்பா சொல்லலாம் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் டெத். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? நீங்க 616 ஸ்பைடர்மேன் ரொம்ப ராவா இல்ல அப்படின்னா கூட, கம்பேரிட்டிவ்லி இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் கூட, அல்டிமேட் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கதையை கொஞ்சம் நல்லா இது பண்ணோம், ராவா எழுதணும்ட்டு ஸ்பைடர்மேனே கொண்டுட்டானுங்க. அதாவது தலை கொண்ட தலையை எடுத்துருவோட தெரியுமா, அந்த மாதிரி வந்து ஸ்பைடர்மேனை கெத்த காட்டுன்ட்டு ஸ்பைடர்மேனே கொண்டுட்டாங்க. அந்த இதுல விஷயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மார்வல் காமிக் ஃபேன்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி ஒரிஜினல் 616லயே சம்மந்தமே இல்லாமல் வந்து மேரிஜன் வந்து 2 பேரும் பிரிச்சிருப்பாங்க, மேரிஜனையும் பீட்டர் பார்க்கரையும். அதே பல பேருக்கு பிடிக்கல. பீட்டர் பார்க்கற கொண்டது மற்ற தான் யாரும் பிடிக்கவே இல்லை, பல பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, பீட்டர் பார்க்கற போனா என்ன, எனக்கு மைல்ஸ் மாரில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு முதல் முறையாக மைல்ஸ் மாரில்ஸ் அல்டிமேட் யூனிவர்ஸாக கொண்டு வரப்பட்டது. 616ல மைல்ஸ் மாரில்ஸ் கிடையவே. மைல்ஸ் மாரில்ஸ் முதல்ல கொண்டு வந்தது இந்த அல்டிமேட் யூனிவர்ஸ்ல தான். இந்த ஸ்பைடர்மேனோட இது வந்து எடுத்துட்டு போறாரு, மேன்ல எடுத்துட்டு போறாரு, பேர் எடுத்துக்கிறாரு, இவர் தான் வந்து அடுத்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு கொண்டாடாங்க. அது பெரும்பாலும் பிடிக்கல. பட் பிளாக் பீப்புள்ஸ் அது பிடிச்சிருந்து, நம்மள மாதிரி ஒருத்தனை ரெசபிள் பண்றாங்க அப்படின்னு பிளாக் பீப்புள்ஸ் ரொம்ப அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா ஆகும். கேப்டன் அமெரிக்கா அல்டிமேட்ஸ் காயானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, சாம் வில்சனை வந்து கேப்டனாக மாத்தினாங்க. இதே சொல்லனா இதுக்கப்புறம் மெயின் கதைக்கு வர ஓகே மாத்தினாங்க. மாத்தினாச்சு அப்படின்னா இப்படியே கொஞ்சமா போகும்போது நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. நிறைய கதையில் பிடிக்காம போயிடுச்சு. நிறைய மேஜிக் கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கேனிவல்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது வாஸ்ப் இருக்கிறதுனா வாஸ்ப் கேரக்டரை வந்து பிளாவா பண்ற கேரக்டர் வந்து கொலை பண்ணோம். எப்படின்னா வாஸ்பை வந்து ஆன்பிங்மேன் தேட்டு வந்துட்டு இருப்பாங்க. இல்லை ஆன்டிமேன் கிடையாது, இதில் பேர் ஜெயின்மேன். இதான் நீங்கள் சுட்டியில் பார்க்கும்பொழுது அந்த மைட்டி யூஸ் படத்தில் ஆன்டிமேனை ஜெயின்மேன் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா, இது காமசாக ஜெயின்மேன் தான். அவர் என்ன பண்ணுவார், பாடை தேடி வரும் பொழுது வாஸ்பை பிளாபுன்ற வந்து கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதான் இன்னும் படம் தின்னுட்டியாரா அப்படின்ட்டு அவர் இவனை பிடிச்சி தலைக்கு தின்னு விட. இந்த அளவுக்கு கொடூரமான காட்சி இருந்திருக்கும். இதே மாதிரி எக்ஸ்மென்ல பாத்தீங்க அப்படின்னா உல்வரினை வந்து மேக்னெட்டோ கொல்ற மாதிரி சீன் இருந்திருக்கும். மேக்னெட்டோ வந்து சைக்ளாப்ஸ் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சைக்ளாப்ஸை குயிக்ஸ்வேல் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மெயின் கேரக்டர் கொலைகள் அப்படின்லாம் போய் ரொம்ப கசகசன் ஆகி போச்சு கதை. சில பேர் பார்க்கறாங்க, சில பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 616ல சுமாரா போய் 616ல பல புது ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. உதாரணம் சொல்லலாம், சிவில் வார் ஈவெண்ட் சொல்லலாம். சிவில் வார் மையப்படுத்த பல ஈவெண்ட்களை சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும்பொழுது அந்த யூனிவர்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே டைம்ல ஒரே டைம்ல 2 யூனிவர்ஸ் பேஸ் பண்ண கதை வரும்பொழுது நம்ம எந்த கண்ட்ரியில படிச்சுட்டு இருக்கோம், இந்த கதைக்கு அப்புறம் என்ன கதை நடக்கும் அப்படின்ட்டு பல காமிக் ஃபேன்ஸ்க்குள்ள குழப்பம் வந்துருச்சு. இதனாலே வந்து அல்டிமேட் யூனிவர்ஸ் போய் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து முடிச்சு ஊதுன்னு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்சது தான் வந்து சீக்ரெட் வார்ஸ். உண்மைதான், சீக்ரெட் வார்ஸ் மூலமா அல்டிமேட் யூனிவர்ஸை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் சீக்ரெட் வார்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே 616ஓட எர்த்தோட இன்னொரு யூனிவர்ஸ் கொலெக்ஷன், அந்த யூனிவர்ஸ் தான் அல்டிமேட் யூனிவர்ஸ். இந்த அல்டிமேட் யூனிவர்ஸும் 616 யூனிவர்ஸுக்குள்ள 2 எர்த்தம் ஒன்னா மோதி அழிஞ்சு போறதுல அல்டிமேட் யூனிவர்ஸ் வந்து பெரும்பாலான கேரக்டர்ஸ் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில கேரக்டர்ஸ் தவிர குறிப்பா சொல்லலாம் மேக்கர் 616ல மிஸ்டர் ஃபான்டாஸ்டிக் இருக்காரு தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல, அல்டிமேட் யூனிவர்ஸ்ல ரொம்ப கெட்டவர். பேரே வேற, மேக்கர் அவர் பேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரும் மைல்ஸ் மார்ஸ் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். மைல்ஸ் மார்ஸ் வந்து நல்லா கல்லா கட்டுது, நிறைய பேர் ரீச் இருக்கு அப்படினால மைல்ஸ் மார்ஸை கொல்ல வேணாம் அப்படின்னு பிளான போட்டு என்ன பண்ணிருப்பாங்க. மைல்ஸ் மார்ஸ் வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே ரீபிரத் ஆகும்போது, எல்லா யூனிவர்ஸும் திரும்ப உருவாகும் பொழுது அல்டிமேட் அழிஞ்சு போயிருச்சு, 616 திரும்ப வந்துருச்சு. அதுல 616க்குள்ள வந்து மைல்ஸ் மார்ஸ் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. மைல்ஸ் மார்ஸ் 616 கொண்டு வந்திருப்பாங்க.
மற்றவங்கலாம் கேலி. இதெல்லாம் வந்து அல்டிமேட் யூனிவர்ஸ் பற்றினது காமிக்கில் ஆடுது. ஆனால் எம்சிக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. கொஞ்சம் சொல்லிட்டா மார்வலில் வந்து 616 யூனிவர்ஸ் அப்படின்னு இவங்க வந்து படத்தில் குறிப்பிட்றது இப்போ எம்சியூ தான் குறிப்பிட்றாங்க. இப்போ நடந்த விஷயங்களும் என்கேம் போய் திரைப்படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 616 ஒத்து போகிற மாதிரியே இல்லை. எல்லாமே வந்து அல்டிமேட் யூனிவர்ஸுக்கு ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் வந்து காமிக்ஸில் படத்தில் தான் கொண்டு வந்துருக்காங்களா கேட்டிங்கன்னா அதான் இல்லை. மார்வல் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிருந்தோம்னா மல்டிவர்ஸாக உருவாக்கும் பொழுது அவங்க வந்து ஒரிஜினலாக அல்டிமேட் யூனிவர்ஸுக்காக தனித்தெல்லாம் போட்டுருந்துருக்கணும். என்ன சொல்லிட்டா இவங்க வந்து அஜெண்டாவில் இத்தனை பணம் எடுத்து இது கண்ட கர்மம் வாங்கினதுக்கு அப்படியே கட் பண்ணிட்டு வேற யூனிவர்ஸுங்க, அந்த யூனிவர்ஸில் அயன்மேன் இருக்காரு, அந்த யூனிவர்ஸில் ஒரு கேப்டன் அமெரிக்கா இருக்காருன்ட்டு அவங்க ஆர்டிஃபிஷியல் வேற மாதிரின்ட்டு கொஞ்சம் ஓலை தொட்டு போயிட்டு அங்கே அல்டிமேட் நடந்த விஷயங்களை வந்து புக்கில் வந்த விஷயங்களை தனி படமாக எடுத்து இன்னொரு அயன்மேனு இன்னொரு கேப்டன் அமெரிக்கா அப்படி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ரீரிச்சஸ் இருக்கான், அவன் பேர் மேக்கரு அப்படின்னு காமிச்சு ஓகேவா இங்கே அங்கேயோ போர் வருது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 யூனிவர்ஸ் தெரியுமா, அது எந்த யூனிவர்ஸ் அப்படின்றத இது வரைக்கும் குறிப்பிடல. இப்போ வந்து லீக்ஸு காமிச்ச குடும்பம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா 20th century ஃபாக்ஸ் யூனிவர்ஸை தான் வந்து இவங்க அல்டிமேட் யூனிவர்ஸாக கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்றது என் எண்ணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 20th century ஃபாக்ஸ் நடித்த எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து டூம்ஸ்டே இருக்காங்க. டூம்ஸ்டேவுக்கு அப்புறமா தான் சீக்கிரம் வரப்போகுது ஓகேவா. ஸோ டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில லீக்ஸ் படி இது வந்து அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் கதையை கொண்டது, அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேனில் கதையை கொண்டது. சோ அது வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி புரியிட்டு இருக்காங்க. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்ன நடக்கும்னா அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் கதை மாதிரி டூம் வச்சு மார்வல்ல இருந்த அல்டிமேட் யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூமை வச்சு குட்டையை குழப்பி 20th century ஃபாக்ஸோட யூனிவர்ஸும் எம்சியூ யூனிவர்ஸும் ஒன்னா மோத போகுது, அது என்கிரிப்ஷன்ல போகுது, அதுல ஏற்படுற பிரச்சனைகள் தான் இது ஓகேவா. இதுக்குள்ளதான் அடிச்சுக்க போறாங்க அப்படின்றத கொண்டு வராங்க அப்படின்றது என்னுடைய ஒரு தேரி. ஏன்னா 2 யூனிவர்ஸ் இருக்கணும், இவங்க ஆல்ரெடி ஒரு புது யூனிவர்ஸ் கொண்டு வந்திருக்கணும், இவங்க பண்ணவே இல்லை. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் இருந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் தான். அந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு வந்து 20th century ஃபாக்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபாக்ஸஸ் இப்போ டிஸ்னிட்ட வந்துருச்சு, பிரச்சனை கிடையாது. அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் கதையை கொஞ்சம் பர்டிகுலரிங் பார்த்து டூம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் இந்த யூனிவர்ஸ் மோதுது இன்க்ரிஷன் ஆகுதுன்னு கொண்டு போவாங்கன்றது என்னுடைய ஒரு எண்ணம். கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூம் வந்து பல பவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு, பல கடவுள்கள் பவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மார்வலில் வந்து பியாண்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரேஸ் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பியாண்டர்னு ஒரே ஒரு கேரக்டர் காமிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் வார்ஸோட புதிய காமிக்கில் வந்து பியாண்டர்ஸ் வந்து ஒரு ரேஸு, அவங்க வந்து இன்க்ரிப்ஷன் ரெடி கிரியேட் பண்ணுறாங்க, மல்டிவர்ஸை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு நடக்கும் பொழுது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தட்டிக்கிறதுக்காக ஸ்ட்ரேஞ்சு டூம்லாம் போய் பார்க்கும் பொழுது மாலிகுன் மேனை வெடிக்க வச்சு அவங்கள காலி பண்ணி அவங்க அப்புறம் ஆட்டையை போட்டிருப்பாரு நம்ம டூம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ரேஸை வந்து காட்டவே இல்லை. மேபி டூம்ஸ்ல காட்டுவாங்களா அப்படின்றது தெரியல. நடுவில் வந்து பெருசா இருந்த படங்கிற மாதிரியும் தெரியல. ஒரு பியாண்டர்ஸை காட்டலாம், இல்லைன்னா பியாண்டர்ஸுக்கு பதில் சக்தி வாய்ந்த சில குழந்தைகள், உதாரணத்துக்கு வந்து பிராங்க்லஜிஸ், அவன் பயங்கரமான பவர்ஃபுல் அவன். அப்புறம் வந்து தோரோட பொண்ணு, தோரோட வளர்ப்புனா இருக்கு தெரியுமா, அது கோரோட பொண்ணு தோர் வளர்ல அவங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தலைவன் வந்து சிறப்பிடிச்சு என்னடா மறுபடி பூகி மேன் மாதிரி கதை போகுது, பூச்சரி கதை மாதிரி போகுதுடா நடக்கலாம் அப்படின்றது ஒரு தேரி. இந்த அல்டிமேட்ஸ் நினைக்கிறீங்க, அல்டிமேட்ஸ் வந்து பிரச்சனை நினைக்கிறீங்க, உண்மையிலே அல்டிமேட்ஸ் புக் நீங்கள் படிச்சிட்டீங்களா, இல்லை அது தனி கதை போடலாமா அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா கதை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பஸ், இதே மாதிரியான இன்னொரு சோஷல் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.